மீனா கிட்ட ஸ்ருதி கேக்குறாங்க, என்ன மீனா, உங்க முகமே சரியில்லை. சீதா வேலை பார்க்குற ஆஸ்பத்திரிக்கு பூ கொடுக்க போயிருந்தேன். அப்ப ரோகிணிய பார்த்தேன். ஆஸ்பத்திரியில விசாரிச்சப்போ உங்களுக்கு 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு செக்கப்புக்கு வந்திருக்கதா சொன்னாங்க. நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஸ்ருதி ரவி கிட்ட சொல்றாங்க இந்த விஷயத்த. ரவி கேக்குறாரு, சும்மா விளையாடாத ஸ்ருதி, இதெல்லாம் விளையாட்டுக்கு தானே சொல்ற. இல்ல ரவி, மீனா தான் சொன்னாங்க. ரவி முத்து கிட்ட சொல்றாங்க. முத்து இதெல்லாம் உண்மையான்னு கேக்குறாரு. இதுக்கு ரவி, உனக்கு தெரிஞ்சது யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்றாங்க. முத்து அண்ணாமலை கிட்ட சொல்றாரு, என்னடா திடீர்னு இந்த மாதிரி சொல்ற. அப்பா, எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்றாங்க இந்த விஷயத்த. அப்ப விஜயா சொல்றாங்க, நம்ம வீட்டு மருமகளை பத்தி நீங்க எப்படிங்க இதெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அண்ணாமலை சொல்றாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, இத பத்தி உனக்கு தெரியாதா விஜயா அப்படின்னு கேக்குறாங்க. விஜயா ரோகிணியோட ரூம் கதவை தட்டுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் ரோகிணியோட ரூமு கிட்ட நிக்கிறாங்க. ரோகிணி கதவை திறக்கிறாங்க. அப்ப விஜயா கேக்குறாங்க, நீ இதுக்கு முன்னாடி உண்டாயிருக்கியா ரோகிணி? சொல்லு ரோகிணி, என்ன முழிக்கிற? ரோகிணி இத கேட்டதும் அழுகுறாங்க. இன்று கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.